சக்கரை நோயாளிகள் மாம்பழம் சாப்பிடலாமா? இதை பற்றி பார்த்துருவாங்க. மக்கள் எப்பவுமே இனிப்பா இருக்கிற பொருள் எல்லாமே பயங்கரமா சக்கரை நோய் அதிகம் பண்ணிடும் அப்படின்னு நினைப்பாங்க. சிகப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்டா. 100 கிராம் மாம்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு 60 கலோரிகள் எரிசக்தி கிடைக்கும். கிட்டத்தட்ட 15 கிராம் மாவுச்சத்து கிடைக்கும். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். உங்களுக்கு 15 கிராம் அந்த சர்க்கரையில உங்களுக்கு ஒரு 8 ல இருந்து 9 கிராம் சுக்ரோஸ், நம்ம ஒரு 4-5 கிராம் ஃப்ருக்டோஸ் இருக்கும். அப்புறம் ஒரு 2 கிராம் வந்து குளுக்கோஸ் இருக்கும். இப்போ 100 கிராம் வெந்த சாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாம்பழம் வந்து பாதிக்கு பாதி தான் சர்க்கரை அளவுகள் அதிகமாகும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதே ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம் இனிப்பு இல்லாதுன்னு நம்ம நினைச்சு நிறைய சாப்பிடக்கூடிய இந்த பழங்களை பார்த்தாலும் மாம்பழத்தை விட ஒரு 10% தான் மாவுச்சத்து கம்மி. சரிங்களா? ஸோ மாம்பழம் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மிதமான டயபெட்டிக்கு, சரிங்களா, HbA1c ஒரு 6-7 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஓரளவுக்கு எல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பாடு 100 கிராம் சாப்பிட்றத விட மாம்பழம் உங்களுக்கு கம்மியான அளவில் தான் சர்க்கரை அளவில் அதிகமாகும், பிரச்சனை இல்லை. ஆனால் இதே நீங்கள் உங்கள் HbA1c 10 இருக்குது அப்படின்னா எந்த வகையில் மாவுச்சத்து எடுத்தாலும் பிரச்சனை தான்.